கோமியத்தை ஆயுர்வேதத்துல எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது, மாட்டினுடைய கோமியத்தை ஆயுர்வேதத்துல உயிர் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க, அமிர்த நீர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. மாட்டினுடைய கோமியம் கிட்டத்தட்ட 80 நோய்களை வந்து குணப்படுத்தும் அப்படின்ற மாதிரியும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்புல வந்து சொல்லியிருக்கிறாங்க. மேலும் சில விஷயங்கள்ல தமிழ் மரபுல வந்து நம்ம ஃபாலோ பண்றது உண்டு. இஞ்சி, சுக்கு போன்ற விஷயங்கள்லாம் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. சுக்கெல்லாம் வந்து சுப்பிரமணியருக்கு எந்த மாதிரியான இறை சக்திகள் இருக்கோ அந்த அளவுக்கு சுக்குக்கும் சக்தி இருக்கு அப்படின்னா வந்து தமிழ் கலாச்சாரத்துல வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நேச்சுரலா இருக்கக்கூடிய அந்த ஒரு மெடிசன்ஸ்ல இந்த மாதிரியான சக்திகள் இருக்கு அப்படின்றத நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்னா கோமியத்திலுமே அந்த சக்திகள்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மேலும் தமிழருடைய கலாச்சாரத்துல வீடுகளுடைய வாசல்ல வந்து சாணத்தையும் கோமியத்தையும் வந்து தெளிச்சு மொழுவுறது உண்டு. அது ஒரு கிருமி நாசினி. அப்போ அதுக்கு அதையும் தாண்டி ஒரு சக்தி இருக்கு அப்படின்றத வந்து நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.